الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما فإن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله تعالى وما خلقت الجن والإنس إلا ليعبدون وقال نبينا صلى الله عليه وسلم أفلا أكون عبدا شكورا صدق الله العليم என் அன்பிற்குரிய எனதருமை சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மேலான கருணை நம் மீதும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிருளும் மேலான உத்தம நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது வாழ்க்கையை அப்படி எடுத்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள் மீதும், அதை எடுத்து வாழக்கூடிய முஸ்லிம்களான முஃமின்களான நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, ஒன்றை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதன் நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக. நாம் அல்லாஹ்வினுடைய அடிமைகள். அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான், அவனை நாம் வழிபட வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்ததன் நோக்கம் நாம் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. நம்மை படைப்பதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தவிர வேறு எதையும் நாடவும் இல்லை. அவன் நம்மிடமிருந்து வேறு எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை. அவன் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு தன்மை என்னன்னா, அல்லாஹ்வை நாம் வணங்கி வழிபட வேண்டும், நாம் அவனுடைய அடிமைகள் என்பதை உணர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குர்ஆன்ல பல இடங்கள்ல தெளிவாக சொல்றான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை அவர்கள் வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இந்த வசனம் நமக்கு தெளிவாக தருகின்ற பாடம் என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்த நோக்கத்தை சொல்லி காட்டுறான். ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய இந்த வசனம் நம்மை ஏன் இந்த பூமியில் அல்லாஹ் படைச்சான் அப்படிங்கிறதையும், நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் அப்படிங்கிற அந்த அடிப்படை நோக்கத்தை உணர்த்துகிறது. ஆகவேதான் யார் ஒருவர் தன் படைக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொள்ளலையோ, அல்லாஹ்வை வணங்குவதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளலையோ, அவங்க அல்லாஹுடைய அடியானாகவோ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஃமினாகவோ இருக்க முடியாது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம் யாருனா, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம் யாருனா, யார் ஒருவர் அல்லாஹ் என்னை படைச்சான் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை புரிஞ்சு அதற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறார்களோ அவங்க தான். யார் அந்த நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளாம அதற்கேற்ப தனது வாழ்க்கையும் அமைச்சு கொள்ளலையோ அவங்க அல்லாஹு தஆலாவுடைய அடியார்களாகவே அல்லாஹ் அவர்களை அங்கீகரிப்பது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமைக்குரியவன், கண்ணியத்திற்குரியவன், உயர்வுக்குரியவன். அவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். அல்லாஹு தஆலா எப்போது நாம் அவனை வணங்குகிறோமோ, புகழ்கிறோமோ, அவனை நாம் துதிக்கின்றோமோ அப்போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் எண்ணிக்கையுடைய வானவர்களை அவனை வணங்குவதற்காகத்தான் படைச்சான். அல்லாஹ் வானவர்களை முழுமையாகவே அவனை வணங்குவதற்காக படைச்சிருக்கான். முழு நேரத்தையும் முழு ஆயுள் காலத்தையும் அவனை வணங்குவதற்காக செலவழிக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் வானவர்களை படைச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வானவர்களை பற்றி சொல்லும்போது, நீங்க பார்க்குறீங்க இல்லையா, மேலே இருக்க வானங்களை, இந்த வானத்துல ஒரு பாதத்தின் அளவு கூட இடம் காலியாக இல்லை. ஒரு மலக்கு ருக்கூல இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்காங்க, இன்னொரு மலக்கு சுஜூதுல இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்காங்க. அல்லாஹு தஆலா 7வது வானத்துல
பைத்துல் மஅமூர் அப்படிங்கிற அந்த இல்லத்தை கட்டியிருக்கான். அந்த இல்லம் எப்படிப்பட்டதுன்னா, அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் பைத்துல் மஅமூர் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு சென்று அல்லாஹ்வை வணங்கி விட்டு வெளியேறாங்க. மீண்டும் அவங்க அந்த பள்ளிக்கு வருவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுறதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு உணர்த்துறாங்க. ஒன்று, அல்லாஹ் படைத்த மலக்குகளுடைய எண்ணிக்கை மிக அதிகம் அப்படிங்கிறதையும், இரண்டாவதாக அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் அந்த மலக்குமார்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுடைய தூதர் அழகிய முறையில நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ் அவங்கள பத்தி இன்னும் தன்னுடைய திருமறையில சொல்றான், وَمَنْ عِنْدَهُ لَا يَسْتَكْبِرُونَ عَنْ عِبَادَتِهِ وَلَا يَسْتَحْسِرُونَ. நபியே, உம்முடைய இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் அந்த அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு அவர்கள் பெருமை அடித்து விலகுவது கிடையாதுன்னு சொல்றான். يُسَبِّحُونَ اللَّيْلَ وَالنَّهَارَ لَا يَفْتَرُونَ. இடைவிடாமல் அவர்கள் இரவிலும் பகலிலும் அவனை துதித்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். அவங்க சோர்வடைவதே கிடையாது. தொடர்ந்து அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்காங்க, அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருக்காங்க, அல்லாஹுடைய புகழை உயர்த்தி கொண்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு தூய படைப்பை அல்லாஹு தஆலா தன்னை வணங்குவதற்காகவே படைச்சிருக்கான். அடுத்து மனித படைப்பாகிய நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான். நமக்கு இச்சையையும் கொடுத்து நமக்கு தேவையையும் கொடுத்து ரப்புல் ஆலமீன் நம்மை சோதிக்கிறான். மனிதன் இவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய இச்சையை முன்னிலைப்படுத்துறானா, அல்லது தன்னுடைய தேவையை முன்னிலைப்படுத்துறானா, அல்லது தன்னுடைய வாழ்வாதாரத்தை முன்னிலைப்படுத்துறானா, அல்லது தன்னை படைத்த ரப்புடைய இபாதத்தை இவன் முன்னிலைப்படுத்துறானா, இவனுடைய வாழ்க்கை எதற்காக வேண்டியிருக்குங்கிறத பார்க்கறதுக்காக. ஆமா, வியாபாரம் செய்யறது, தொழில்துறையில ஈடுபடுறது, நம்முடைய அன்றாட வாழ்விற்காக உண்டானவற்றை சம்பாதிக்கிறது, இவையெல்லாம் நமக்கு தேவைதான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகள் தானே இதெல்லாம் தவிர வேறு கிடையாது. இவற்றை சேகரிக்கிறது, இவற்றுக்காக நம்முடைய நேரங்களை கழிக்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் இல்லை. நாம பிறந்தது படைக்கப்பட்டது எதற்காக அப்படின்னு பார்த்தா ரப்புல் ஆலமீனுடைய இபாதத்துக்காகவும் அல்லாஹ்வை வணங்குவதற்காகவும் மட்டும்தான். அல்லாஹ்வை வணங்குவதில் நம்முடைய உள்ளங்கள் ஈடுபடணும், நம்முடைய உள்ளங்கள் அமைதி பெறணும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கூறுவதனாலே உள்ளங்கள் அமைதி பெறுதுன்னு அல்லாஹ் சொல்றான். எத்தனை வணக்க வழிபாட்டுகள் இருக்குதோ அந்த எல்லா வகைகளை கொண்டும் அல்லாஹ்வை நம்ம வணங்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித படைப்புகளிலேயே உயர்ந்தவர்களாக இருக்கும் இறை தூதர்களை பத்தி குர்ஆன்ல சொல்லும்போது எங்கெல்லாம் அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றானோ, எந்த இடத்துலலாம் அவங்களுடைய உயர்வுகளையும் மேன்மைகளை பற்றி நமக்கு சொல்லி தரானோ, அந்த இறை தூதர்களை பத்தி நமக்கு எப்படி வர்ணிக்கிறான் படிச்சு பாத்தீங்களா? அவங்க செல்வந்தர்களாக இருந்தாங்க, பெரிய ஆடம்பர வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாங்க, இந்த பூமியினுடைய ஆட்சி அதிகாரங்களை அவங்க செஞ்சாங்கன்னு அல்லாஹ் சொல்றானா? ஆமா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அரசர்களாகவும் இருந்து இறை தூதர்களாகவும் இருந்த நபிமார்களை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது அந்த நபிமார்களுடைய வணக்கங்களையும் சேர்த்து அல்லாஹ் முன்னிலைப்படுத்துறான். அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டுக்காக, அல்லாஹுடைய நினைவிற்காக வேண்டி, அல்லாஹுடைய இபாதத்துக்காக வேண்டி அவங்க எடுத்துக்கொண்ட சிரமங்கள், அவங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அவங்களுக்கு அதுல இருந்த ஈடுபாடுகளை பத்தி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இங்க பேசுறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல பெரிய ஆட்சியை கொடுத்திருந்தான். குதிரை படைகள் அவங்களுக்கு அலங்கரிக்கப்பட்டு மாலை நேரத்துல காட்சிக்காக வைக்கப்படுது. சுலைமான் நபி அந்த காட்சியை பார்த்து கொண்டே ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜிஹாதுக்காக நம்ம இடத்துல இவ்வளோ பெரிய ஏற்பாடு இருக்குங்கிறத பார்த்து பார்த்து அவங்க ரசிக்கிறாங்க. அதுல அவங்களுடைய அசர் தொழுகையை தவற விட்டுறாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களை நினைச்சு பாருங்க, தொழுகையை மறப்பதற்கு காரணமாக இருந்த இந்த உலக அலங்காரங்கள் இன்னைக்கு தேவையில்லை என்பதாக அனைத்து குதிரைகளையும் மறுத்து அல்லாஹுடைய பாதையில குர்பானி கொடுத்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்றை குர்ஆன்ல சொல்றான். ஃபஸஹர்னா லஹு ரீஹ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி சுலைமான் உடைய அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக அல்லாஹ் அவங்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுக்குறான். குதிரையிலேயே பயணிச்சு கொண்டிருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் காற்றை வாகனமாக ஆக்குறான். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய முழு இராணுவங்களையும் தன்னிலேயே சுமந்து செல்லக்கூடிய காற்றை அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி சொல்லும்போது, நிஅமல் அப்தி இன்னஹு அவ்வாப். அடியார்களிலேயே மிகச்சிறந்தவங்க, என்னையே அவங்க முன்னோக்கியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹுடைய வணங்குவதற்காகவே வாழ்க்கையில நிறைய நேரங்களை அவங்க கணக்கிட்டு வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ்வை வணங்குவாங்கன்னு சொன்னா, அல்லாஹுடைய இபாதத்துல அவங்க நின்றுட்டாங்கன்னு சொன்னா வேற எந்த கவனமும் வேற எந்த சிந்தனையும் அவங்களுக்கு வரவே செய்யாது. எந்த அளவு முழுமையாக அல்லாஹ்வை வணங்குவதில் தங்களுடைய நேரங்களை முறைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அன்பிற்குரியவர்களே, இறை தூதர்களை பத்தி அல்லாஹ் புகழ்ந்து கூறுகிறான். லாஸ்டா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி நாம எப்படி பார்க்கிறோம்? அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு எப்படி கட்டளையிட்டானோ, எப்படி அவங்களுக்கு ஷரியத்தை கற்றுக் கொடுத்தானோ, அந்த ஷரியத்துடைய சட்டங்களை எப்படி அவங்க பேணினாங்களோ அதே போல அல்லாஹுடைய இபாதத்தை அவங்க பேணினாங்க. அல்லாஹ் வணங்குவதிலையும் தன்னுடைய வாழ்க்கையில பெரும் பகுதியை அதற்காகவே கழிச்சாங்க. இதை பத்தி அவங்களுடைய மனைவி ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவில் நின்று வணங்குவாங்க. அவங்களுடைய பாதங்கள்
வீங்கிவிடும். நான் கேட்பேன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட, அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிச்சிட்டானே, நீங்க ஏன் இவ்வளோ சிரமப்படுறீங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு நான் கேட்பேன். அதுக்கு அவங்க பதிலளிப்பாங்க, அஃபலா அகூன் அப்தன் ஷகூரா, நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக அல்லாஹ்வுக்கு இருக்க வேணாமான்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. இது சஹீஹுல் புகாரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூதர் முஹம்மதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் சாஜிதீன். நபியே, நீர் உமது இறைவனை துதி செய்து புகழ்ந்து அவனுக்கு சிரம் பணிந்து வணங்குவீராக. வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். உமக்கு யகீன் என்னும் மரணம் ஏற்படும் வரை இவ்வாறே உமது இறைவனை வணங்கி கொண்டே இருப்பீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்றான். அல்லாஹுக்கு வணக்க வழிபாடுகள்ல பிடித்தமான வணக்க வழிபாடு தொழுகை. இந்த தொழுகையிலேயே அல்லாஹுக்கு பிடித்தமான நிலையான அடியான் சுஜூதில் இருக்கிறது தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும். உச்சக்கட்ட பணிவையும் பணிவினுடைய எல்லையையும் அல்லாஹுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இந்த சஜிதா இருக்குது. அல்லாஹ் படைச்ச இந்த உடல்ல சிறந்த பகுதியான முகத்தை, உயர்ந்த பகுதியான இந்த தலையை மண்ணிலே சாய்த்து விடுவதுதான் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். யா அல்லாஹ், உனக்கு முன்பு நான் பணிந்து விட்டேன், நான் உன்னுடைய அடிமை, எனக்கென்று எந்த பெருமையும் கிடையாது, எனக்கென்று எந்த உயர்வும் கிடையாது, உனக்கு முன்பு நீ படைத்த அடிமை, உன்னுடைய கட்டளைக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். யா அல்லாஹ், உனக்கு எது பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும், நான் உன்னுடைய அப்து, உன்னுடைய அடிமை, நான் முழுமையாக உன் முன்பு சரணடைந்து விட்டேன் என்று தன் பணிவை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சி தான் அந்த சஜிதா, அந்த சுஜூத். ஆகவேதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, قال أقرب ما يكون العبد من ربه وهو ساجد فأكثر الدعاء. சஹீஹுல் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸ். ஒரு அடியான் தன்னுடைய ரப்புடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் அவன் சுஜூதில் இருக்கக்கூடிய நேரம். அந்த சுஜூதிலே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை அதிகமாக கேளுங்கள், துஆவை அதிகமாக கேளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த சஜிதால தான் சுப்ஹானல்லாஹ், சுப்ஹான ரப்பில் அலா, ரப்பிக்ஃபிர்லி, இந்த மாதிரி தொழுகையில நாம எத்தனையோ திக்ருகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயிலாக நம்ம கற்றுக்கொண்டு அதை நம்ம செயல்படுத்துகிறோம். இன்னும் எத்தனையோ துனியா ஆகிரத்துடைய தேவைகள் நமக்கு இருக்குமோ அந்த தேவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்துல கேட்டு பெறுவதற்கு அல்லாஹ் கொடுத்த சிறந்த நிலை தான் அந்த சுஜூதுடைய நிலை. அல்லாஹு தஆலா அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றான், வகும் மினஸ் சாஜிதீன். நபியே, சுஜூத் செய்யுங்க, நீங்க சுஜூது செய்பவர்களோடு சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். ஆகவே எந்த ஒரு அடியான் அல்லாஹுக்கு சுஜூது செய்யலையோ, அல்லாஹுக்கு பணியலையோ, அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்றதே கிடையாது. இந்த தொழுகை நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமை. அல்லாஹு தஆலா எத்தனை இறை தூதர்கள் இந்த பூமியில இறக்குனானோ அந்த எல்லா இறை தூதர்களுடைய மார்க்கத்திலையும் இந்த தொழுகையை முதல் கடமையாக அல்லாஹ் ஆக்குறான். இந்த தொழுகை என்பது நமக்கு மட்டும் கடமையாக்கப்பட்ட வணக்கம் அல்ல. இந்த பூமியில் இறக்கப்பட்ட முதல் மனிதர்ல இருந்து தொடர்ந்து அல்லாஹ் தஆலா எத்தனை இறை தூதர்களை அனுப்பி வச்சானோ அந்த எல்லா இறை தூதர்களுடைய மார்க்கத்திலையும் முதலாவது கடமை எதுன்னு சொன்னா, ஷஹாதாவுக்கு அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹுக்கு அடுத்து அந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை செயல்படுத்தி காட்டும் விதமாக அல்லாஹ் அதனுடைய சாட்சியாக ஆக்கியதுதான் இந்த தொழுகை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை கொடுக்குறான். தூர் மலையிலே அவங்களை அல்லாஹ் அழைச்சி, இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, மூசா நீ என்னை தான் வணங்கணும் சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்கள பார்த்து சொல்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்து கூறிய முதல் கட்டளை என்ன? மூசா, இனிமேல் நீ என்னை வணங்கணும், என்னை இபாதத் செய்யணும். அந்த இபாதத்துக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட போது சொல்லக்கூடிய முதல் கட்டளை என்னன்னா, ஓ அகிமி ஸலாத்த லிதிக்ரி, தொழுகையை நீ நிலைநிறுத்து, என்னை நினைவு வருவதற்காக, என்னை நினைவு கூறுறதுக்காக நீ தொழுகையை நிலைநிறுத்துன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். என்னுடைய நினைவு உன்னுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்துக் கொள்வதற்காக, உன்னுடைய உள்ளத்திலே என்னுடைய நினைவு நிலைத்திருப்பதற்காக தொழுகையை நிலைநிறுத்துவீராக அப்படின்னு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொல்றான். அதற்கு தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், எத்தனை இறை தூதர்கள் வந்தாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கூறிய கட்டளையை அல்லாஹ் சொல்றான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, வஅௌஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, அல்லாஹ் எனக்கு தொழுகையை கட்டளையிட்டான், எனக்கு ஜகாத்தை கட்டளையிட்டான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வகான இன்த ரப்பிஹி மர்திய்யா, தொழுகையை கடைபிடிக்கும்படியும் ஜகாத் கொடுத்து வரும்படியும் அவர் தன் குடும்பத்தினரை ஏவிக்கொண்டே இருந்தார், அவன் தன் இறைவனால் அவர் மிகவும் விருப்பப்பட்டவராகவும் இருந்தார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்படி அன்பிற்குரியவர்களை, இறை தூதர்களுடைய வாழ்க்கையே அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான். இந்த பூமியில வந்த மனித சமுதாயத்திலே மிக உயர்ந்தவர்களாக அவங்க மதிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்வை கொடுத்ததற்கான காரணம் என்னன்னா, அல்லாஹ் எதற்காக இந்த மனித சமுதாயத்தை படைச்சானோ அந்த நோக்கத்தை முழுமையாக அவங்க செயல்படுத்தினாங்க. மற்ற மனிதர்களை காட்டிலும் இறை தூதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு எதற்காக அப்படின்னா,
அல்லாஹ் அவங்களுக்கு ரிசாலத்தை நபித்துவத்தை வழங்கினானா இல்லையா? அல்லாஹுடைய அடிமைகளாக அவங்க இருக்கும் நிலையில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இறை தூதரை பற்றி சொல்லும் போதும் அப்து என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இன்னஹு கான் அப்தன் ஷகூரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது நூஹ் நமக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடிமையாக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹை வணங்கக்கூடிய, அல்லாஹை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பணியக்கூடிய வணக்க வழிபாட்டை நோக்கமாக கொண்ட அடிமை இறை தூதர்களுடைய வணக்க வழிபாடு இன்று நாம் வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை போன்று கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய வணக்க வழிபாட்டை குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். எப்படி அவங்க வணங்குவாங்க தெரியுமா? உலாயிக அல்லதீன நஅமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன மின் ஸுர்ரிய்யத்தி ஆதம வமிம்மன் ஹமல்னா மஅ நூஹி வமின் ஸுர்ரிய்யத்தி இப்ராஹீம வ இஸ்ராஈல வமிம்மன் ஹதைனா வஜ்தபைனா இதா துத்லா அலைஹிம் ஆயாத்து ரஹ்மானி ഖர்ரு சுஜ்ஜத வ புகிய்யா. அல்லாஹ் சொல்றான், இதோ அல்லாஹ்வின் அருட்கொடையை பெற்றவர்கள், அல்லாஹுடைய நிஅமத்தை பெற்றவர்கள், அவங்க தான் நபிமார்கள். ஆதமுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க, இப்ராஹிமுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க, இஸ்ராயிலுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க. அந்த இறை தூதர்கள் மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் நம்ம நேர்வழியை கொடுத்தோமோ, யாரையெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டோமோ அவங்களும் எப்படி அல்லாஹ்வை வணங்குவாங்க அப்படின்னா, அவர்களுக்கு முன்பு அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அழுதவர்களாக, கண்ணீர் சிந்தியவர்களாக அவங்க சுஜூதில் விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இங்கே சொல்லி காமிக்கிறான். இன்று நாம பார்க்குறோம் அல்லாஹுடைய அடியார்களை இந்த வணக்க வழிபாடு என்பதும் வணக்க வழிபாட்டில் அழுகை என்பதும் இன்று நம்முடைய சமுதாயத்திலிருந்து எடுக்கப்பட்டுடுச்சு, பிடுங்கப்பட்டுடுச்சு என்று கூட சொல்லலாம். காரணம் என்ன? உலக வஸ்துக்களின் மீது உள்ள மோகம். நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை மறந்து நாம் கழிக்கக்கூடிய நேரங்கள், அதில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள், அல்லாஹ்வை மறந்திருத்தல், இதன் காரணமாக வணக்க வழிபாடு என்பதே வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏதோ பெயருக்கு சில தொழுகைகள், சில வணக்க வழிபாடுகள், ஆனால் அந்த வணக்க வழிபாடுகளும் உண்மையான தரத்தில் இருக்கா என்று சொன்னால் எங்கே? ஏதோ வணக்க வழிபாட்டை கொண்டு அல்லாஹுடைய அச்சம் வர வேண்டுமோ, அவனுடைய பயம் வர வேண்டுமோ, அல்லாஹுடைய அழுகை வர வேண்டுமோ, மறுமையின் நினைவு வர வேண்டுமோ, அந்த அச்சங்கள் எல்லாம், வணக்க வழிபாட்டின் தன்மைகள் எல்லாம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் எங்கே இருக்கிறது என்று யோசிச்சு பாருங்க. பள்ளிக்கு வருவாங்க, வரும்போதே ஏதாவது ஒரு சிந்தனையில், பள்ளியை விட்டு செல்வாங்க, அடுத்து வேறு ஏதோ ஒரு புதிய சிந்தனையில் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் தான் மிகப்பெரியவன், அவன் தான் என்னுடைய ரப்பு, அவனுடைய கட்டளை மிகப்பெரிய கட்டளை, என்னுடைய வாழ்க்கையில் அதை ஏற்று நடக்கணும் என்ற குறிக்கோளை எல்லாம் உள்ளத்திலேயே தாங்காமல் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுவாங்க. சுப்ஹான் ரப்பியல் அலீம், மிக மகத்தான என்னுடைய இறைவனை நான் துதிக்கிறேன் அப்படின்னு தஸ்பீர் செய்வாங்க. சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொல்லுவாங்க. இன்னும் எத்தனையோ திக்ருகளை தொழுகையில் செய்வாங்க, குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவாங்க. ஆனால் இந்த திக்ருகளோ, இந்த குர்ஆனுடைய வசனங்களோ அவருடைய வாழ்க்கையில், அவங்களுடைய உள்ளத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்காது. இந்த தொழுகை என்ன தொழுகை? இந்த வணக்க வழிபாடு என்ன வணக்க வழிபாடு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொழுகையில் அவங்க நின்னாங்கன்னா நான் அவங்க கிட்ட அழுகையினுடைய சப்தத்தை கேட்பேன். பாத்திரத்தில் தண்ணீர் கொதிக்க வைக்கப்பட்டா அது கொதிக்கும் போது என்ன சப்தம் வருமோ அந்த சத்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சிலிருந்து கிளம்புறதை நான் கேட்பேன். அவங்களுடைய கண்ணிலிருந்து சிந்தக்கூடிய அந்த நீர்கள் அவங்களுடைய தாடியை நனைத்து அவர்களுடைய நெஞ்சை நனைப்பதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. யாருடைய தொழுகை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை, சஹாபாக்களுடைய தொழுகை. அல்லாஹ்வை நினைத்து தொழுகையிலேயே அழுவாங்க, சுஜூதில் இருந்து அழுவாங்க, குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் போது அழுவாங்க. இத்தகைய தொழுகையாளிகளைத்தான் அல்லாஹு தஆலா வெற்றியாளர்கள்னு சொல்கிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன், ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். நம்பிக்கை கொண்ட அந்த முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி நிச்சயம் அவர்களுக்கு, வெற்றி உறுதி. அந்த முஃமின்கள் யார்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். யார் தங்களுடைய தொழுகையில் அல்லாஹ்வை பயந்தவர்களாக, அல்லாஹுக்கு பணிந்தவர்களாக இருக்கிறார்களோ. குஷு என்று சொன்னால் உள்ளத்தால் பயப்படுவது, உள்ளத்தால் பணிவது, உள்ளத்தால் அஞ்சுவது, உள்ளம் ஒருவரின் மகத்துவத்தை நினைத்து, உள்ளம் ஒருவரின் கண்ணியத்தை நினைத்து அவருக்கு பணியும் போது, அவருக்கு பயப்படும் போது, அதனால் உள்ளத்திற்குள் உடலிற்குள் ஏற்படுகின்ற ஒரு நடுக்கத்தன்மை இருக்கின்றது அல்லவா, இதற்கு தான் குஷு என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா நம்பிக்கையாளர்களுடைய தொழுகையை பற்றி சொல்லும்போது அவங்களுடைய வெற்றி உறுதி என்று அவங்களுக்கு சொல்லும்போது என்ன தன்மையை குறிப்பிடுறான் அப்படின்னா, பயத்தோடும் நடுக்கத்தோடும் அச்சத்தோடும் தொழக்கூடிய அந்த முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இன்று நமக்கு வெற்றி தேவையா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற வேண்டுமா இல்லையா? இந்த உலகத்திலே நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் நிபந்தனை, தொழுகையை பயத்தோடு நிறைவேற்றுங்கள்.
இன்றுதான். ஆனா இன்று அல்லாஹுடைய கட்டளைகளை புறக்கணித்துவிட்டு தொழுகையை பாழாக்கிவிட்டு இன்று முஸ்லிம்கள் வெற்றியை தேடுகின்றார்கள். பல கோஷங்களை கொண்டு இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில், இந்த மக்களின் மீது ஆட்சியை எதிர்பார்க்கின்றார்கள், வெற்றியை எதிர்பார்க்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, நிச்சயமாக முடியாது. எந்த வழியை கொண்டு இறை தூதர்கள் வெற்றியை பெற்றார்களோ அந்த வழியில்தான் இந்த உம்மத் வெற்றியை பெற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சூரா அல் முஃமினூனுடைய கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன் என்று ஆரம்பிக்கின்றான் அல்லவா. இந்த வசனத்தை தொடர்ந்து பல தன்மைகளை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான். அதிலே குறிப்பாக நம்பிக்கையாளர்கள் தொழுகையில் பயபக்தி உடையவர்களாக, அச்சமுடையவர்களாக இருப்பார்கள் என்று ஆரம்பித்து அவர்களுடைய தன்மையை அல்லாஹ் முடிக்கும் போது வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், மேலும் அவர்கள் தம் தொழுகைகளை குறித்த காலத்தில் முறையோடு பேணுவார்கள். அந்த நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய தொழுகையை பாதுகாப்பார்கள், அந்த தொழுகையை பேணுவார்கள் என்று சொல்கின்றான். ஒரு பொருளை முழுமையாக பாதுகாப்பது, ஒரு பொருளை தவற விடாமல் அதிலே குறை ஏற்படாமல் முழுமையாக பாதுகாப்பதற்கு அல் ஹிஃபால் அலா ஷே என்று சொல்வார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், யார் தங்களுடைய தொழுகையை பாதுகாப்பார்களோ அந்த முஃமின்கள் உடைய உயர்ந்த தன்மைகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும்போது தொழுகையில் உள்ளச்சமுடையவர்களாக இருப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றான். பிறகு அந்த தன்மையை முடிக்கும் போது தொழுகையை பாதுகாப்பார்கள் என்று சொல்கின்றான். தொழுகையை பாதுகாப்பதுனா என்ன? அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அதனுடைய நேரங்களை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன நேரங்களை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த நேரங்களை பேணுறது, அதனுடைய சட்டங்களை பேணுறது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நம்ம தொலை கண்டோமோ அது மாதிரி தொல்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அது மாதிரி நம்ம தொழணும். இந்த முறையில் உள்ளச்சத்தை பேணி, முறைகளை பேணி, ஒழுக்கங்களை பேணி தொழக்கூடிய தொழுகை, அந்த தொழுகை தான் பாதுகாக்கப்பட்ட தொழுகை. யார் இப்படி தொழுறாங்களோ அவங்க தங்களுடைய தொழுகையை பாதுகாத்து கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சிறப்பு என்ன தெரியுமா? அந்த தகுதி என்ன தெரியுமா? உலாஇக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன எரிசூன் அல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா ஹாலிதூன், இவர்கள் தாம் சொர்க்கத்தின் வாரிசுதாரர்கள், இவர்கள் தான் ஃபிர்தௌஸ் என்னும் சுவனபதியை அனந்தரம் கொண்டு அதில் அவங்க நிரந்தரமாக தங்கியிருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்படிப்பட்ட முஃமின்கள் இவர்கள் தான் வாரிசுதாரர்கள். எதற்கு வாரிசுதாரர்கள்? இந்த அழியக்கூடிய துனியாவின் செல்வத்திற்கா? நாளை ஒருவர் மரணித்து விட்டால் அடுத்து இன்னொருவருடைய கைகளுக்கு மாறக்கூடிய இந்த துனியாவுடைய அற்ப செல்வங்களுக்கா? அல்லாஹ் சொல்றான், இல்லை, அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உடைய வாரிசுதாரர்கள், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உடைய வாரிசுகளாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய இபாதத்தை செய்ய வேண்டும். அல்லாஹுடைய இபாதத்திலே மிக முக்கியமான இபாதத்தாகிய தொழுகையை நாம் பேண வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை குறித்து எத்தனை கடமைகளை நமக்கு தந்திருக்கின்றான் தெரியுமா? எத்தனை சட்டங்களை நமக்கு தருகிறான் தெரியுமா? அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், நபியே நீங்கள் மரணிக்கும் வரை அல்லாஹுடைய இபாதத் செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது 2 உபதேசங்களை செய்றாங்க. ஒன்று தொழுகையினுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இன்னொன்று, இரண்டாவது, உங்களுடைய அடிமைகள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவனம் இந்த தொழுகையினுடைய விஷயத்துல எவ்வளவு இருந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. போருடைய காலம் ரொம்ப கஷ்டமான காலம், ரொம்ப சிரமமான காலம். எதிரிகள் அங்கே முஸ்லிம்களை கொல்றதுக்காக கங்கணம் கட்டி கொண்டு வாள்களை ஏந்தி கொண்டு அம்புகளை கொண்டு தாக்கி கொண்டிருக்காங்க. அந்த நேரத்துல கூட நீங்க தொழுகையை தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன், முஃமின்களே தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், குறிப்பாக நடுநேர தொழுகையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய போருடைய நேரத்துல கூட 2 ரக்காத்துகள் தொழுவதற்கு அங்கே நேரம் இருக்கும் என்று சொன்னா அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை நிலைநிறுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 ரக்காத்தாகவும் அவங்களுக்கு பின்னாடி தொழக்கூடிய முஃமின்களுக்கு 1 ரக்காத்தாகவும் இருந்தது. அந்த நேரத்துல கூட தொழுகை அவங்களுக்கு மன்னிக்கப்படலை. தொழுகையை விடுறதுக்கு அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கப்படல. ஒரு சமயம் அஸாபுடைய யுத்தம், அந்த நேரத்துல எதிரிகள் புறத்துல இருந்து அம்புகள் மழையாக பொழிஞ்சு கொண்டிருக்கு. அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால லுஹருடைய தொழுகையை தொழ முடியல, அஸருடைய தொழுகையை தொழுக முடியல, மக்ரிபுடைய தொழுகையை தொழ முடியல, அதனுடைய நேரத்துல தொழ முடியல. அதே நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த காஃபிர்கள் தொழுகையை விட்டு நம்ம ஈடுபடுத்தி விட்டார்களோ, இந்த காஃபிர்கள் நம்மளை தொலை விடாம ஆக்கிட்டாங்களோ, நம்மளை தொழுகையை விட்டு அப்புறப்படுத்திட்டாங்களோ, இந்த காஃபிர்கள் இவர்களுடைய கபறுகளை, அவர்களுடைய வீடுகளை அல்லாஹ் நெருப்பால் நிரப்புவானாகன்னு சொல்லி சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. போருடைய காலத்துல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தொழுகையை பேணுறதுல இந்த அளவு கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படி. அந்த நேரத்துல கூட நீங்க இந்த கடமையை மறந்துடக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீன்ல இந்த தொழுகையினுடைய தரத்தை இன்னும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கல. இந்த தொழுகைக்கு இந்த மார்க்கத்துல என்ன தரம் இருக்கு இன்று தெரியும். ஷஹாதாவுக்குள்ள அந்த அந்தஸ்து என்ன? ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா அவர் முஸ்லீமாக இருப்பாரா? அவர் முஸ்லீமாக ஆக மாட்டார்.
ஆனா அதே சமயத்துல நம்முடைய இன்றைய சமுதாயத்துல ஒருவர் தொழாம இருப்பாரு, ஆனா அவர் இந்த சமுதாயத்துல முஸ்லீமாக கணிக்கப்படுறாரு. ஒருவரிடத்துல தொழுகை இருக்காது, ஆனா அவர் முஸ்லீம் சமுதாயத்துல உயரிய உறுப்பினராக மதிக்கப்படுறாரு. இது இஸ்லாமிய பார்வையில, அல்லாஹுடைய கிதாபு குர்ஆனுடைய பார்வையில, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸினுடைய வழியில இவர் முஸ்லீமா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக தொழாதவர் முஸ்லீமாகவே இருக்க மாட்டார். யார் இடத்துல தொழுகை இல்லையோ அவர் முஸ்லீமே கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய பல இடங்கள்ல சொல்றான். குறிப்பாக சூரத்து தௌபாவுடைய 5வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஒரு காஃபிர், ஒரு முஷ்ரிக், அவர் ஷிர்கை விட்டுவிட்டு குஃப்ரை விட்டுவிட்டு இஸ்லாமிற்கு வருகிறார் என்று சொன்னார். அங்கு 2 அடிப்படை விஷயங்கள் இருக்க வேண்டும். தௌபாவிற்கு பிறகு அந்த ஷிர்கிலிருந்து குஃப்ரிலிருந்து அவர் தௌபா செய்ய வேண்டும். ஃபஇன் தாபு, அவர் தௌபா செய்து, வஅகாமு ஸலாத்த, அவர்கள் தௌபா செய்து தொழுகையை நிலைநிறுத்தி, இன்னும் வஅது ஸகாத்த, ஸகாத்து கொடுத்தால், ஃபஹல்லு சபீலஹும், அவர்களுடைய பாதையிலே அவர்களை நீங்கள் விட்டுவிடுங்க, அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான். அன்பிற்குரியவர்களே, இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் தொழவில்லையோ, யார் ஜக்காத் கொடுக்கவில்லையோ, அவர்கள் இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நமக்கும் காஃபிர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா அது தொழுகை. யார் இந்த தொழுகையை விட்டாங்களோ அவங்க காஃபிர் ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க மூலமா அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதனுக்கும் ஷிர்கிற்கும் குஃப்ரிற்கும் இடையே உள்ள இடைவெளி இருக்கிறதே அது தொழுகையை விடுறது தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்க்கு ஸலா, நிச்சயமாக யார் ஒருவர் இந்த மாதிரி தொழுகை விடுறாங்களோ அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டாங்க, அவங்க காஃபிர் ஆயிட்டாங்க, அல்லாஹ்வை நிராகரிச்சதாகத்தான் அது அர்த்தமாக ஆகும். அதுதான் இந்த ஹதீஸினுடைய விளக்கமாக இருக்கு. அப்துல்லா இப்னு ஷகீக் அல் அகீலி ரஹிமஹுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க, சஹாபாக்களுடைய மாணவர்கள் சொல்றாங்க, சஹாபாக்கள் எந்த ஒரு இஸ்லாமிய செயலையும் விடுறத குஃப்ர், இறை நிராகரிப்பாக கருதியதே கிடையாது. ஆனா தொழுகையை தவிர தொழுகையை விடுறத சஹாபாக்கள் குஃப்ராக கருதினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படிதான் சொல்றாங்க, ஒரு முஃமினான மனிதனுக்கும் ஷிர்கிற்கும் குஃப்ரிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னா தொழுகையை விடுறது தான். ஆகவே பெரும்பான்மையான சஹாபாக்கள், அடுத்து வந்த தாபீன்கள், அதுக்கடுத்து வந்த இமாம்களுடைய அதிகப்படியான மார்க்க அறிஞர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, எந்த ஒரு மனிதன் தெரிந்த நிலையில வேண்டுமென்றே தன்னுடைய தொழுகையை விடுறானோ அவன் தன் மீது தொழுகை கடமை என்பதை அறிஞ்சும் அலட்சியத்தாலோ கவனக்குறைவாலோ தொழுகையை விட்டு வாழ்றானோ இவன் முஸ்லீமே கிடையாது. இவனுடைய சட்டம் முர்த்தத். இஸ்லாமிய நாடாக இருக்குன்னு சொன்னா, இஸ்லாமிய கலீஃபா இருக்கிறாங்கன்னு சொன்னா இவரை சிறையில் அடைக்கணும். இவர் தொழலை அப்படின்னு சொன்னா 3 நாட்களுக்குள் தௌபா செஞ்சு தொழுகை எடுத்துக்கொள்ளலைன்னா இவர் முர்த்தத், மதம் மாறியவராக இவருடைய சட்டத்துல இவரை கொன்று விட வேண்டும். தொழுகையற்ற நிலையிலே ஒருவர் மரணித்து விட்டால் என்று சொன்னால் அவரை முஸ்லிம்களுடைய கபறுகளில் அடக்கம் செய்யக்கூடாது. இந்த அளவுக்கு கடுமையான சட்டம்னு பாருங்க. அது மட்டுமல்ல, இன்னும் மூத்த மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்பு என்னன்னு சொன்னா, பொதுவாக இன்று இருக்கக்கூடிய நாட்டுடைய கலாச்சாரங்கள், இஸ்லாமிய ஆட்சி கிடையாது, ஹலீஃபாவுடைய ஆட்சி கிடையாது. அந்த நாடுகளில் முஸ்லீம் சமுதாயத்தில் யாராவது தொழுகை இல்லாமல் வாழ்றாங்கன்னு சொன்னா அவங்க இறந்து விட்டால் அவர்களை உங்களுடைய கபர்களில் அடக்கம் செய்யாதீங்க. அவங்களுக்கு உங்களுடைய பெண் பிள்ளைங்களை நீங்கள் திருமணம் செஞ்சு கொடுக்காதீங்க. அவர்களை உங்களுடைய உறவினர்களாக ஆக்கி கொள்ளாதீங்க. அந்த அளவுக்கு கடுமையான சட்டம் இந்த தொழுகையின் விஷயத்துல மார்க்கத்துல கூறப்பட்டிருக்கு. அன்பிற்குரியவர்களே, தொழுகையினுடைய விஷயத்துல பலவற்றை நம்ம கவனத்துல கொள்ளணும். ஒன்று, தொழுகை அதனுடைய நேரத்துல தொழணும். யார் இந்த தொழுகை அதனுடைய நேரத்துல தொழாம பாலாக்குறாங்களோ அவங்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். அப்போ யார் தொழவே இல்லையோ அவங்களுடைய தண்டனை எவ்வளவு பயங்கரமானதுங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லஸீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், இன்னும் கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அவர்கள் எத்தகையோர் என்றால் தம் தொழுகையில் பராமுகமாகவும் இன்னும் அசிரத்தையாகவும் இருப்பார்கள், அதாவது அசால்ட்டா இருப்பாங்க. இன்று குர்ஆனை அறிந்த ஹதீஸை பேசக்கூடிய மார்க்கத்தை பேசக்கூடிய பலருடைய உள்ளத்துல தொழுகையை பற்றி உண்டான துடிப்பு கிடையாது. இந்த தொழுகையின் மீது உண்டான பற்று கிடையாது. பேசுறாங்க மார்க்கத்தை, ஆனா எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, இந்த உம்மத்துடைய மூத்த சமுதாயம் இந்த தொழுகையை எப்படி மதிச்சாங்களோ, தொழுகையுடைய நேரம் வந்துச்சுன்னா அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ் அழைக்கப்பட்டுட்டான்னு சொல்லி, அல்லாஹ் அக்பர் என்று அழைக்கப்பட்டு விட்டால், அல்லாஹுடைய பள்ளிக்கு அவங்க அழைக்கப்பட்டு விட்டால், யாரெல்லாம் எந்தெந்த வேலைகள் இருக்காங்களோ அந்த வேலைகளை அப்படியே விட்டுட்டு பள்ளிகளிலே விரைந்து வந்து அந்த தொழுகையை நிலைநாட்டினாங்க இல்லையா, அந்த காட்சி இன்று பார்க்க முடியுதா? என்ன சட்டம் ஆயிடுச்சு? எப்போது தூங்கி எழுந்திக்கிறோமோ அப்போது தொழுது கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டம் இல்லையா இன்னைக்கு ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் 2 தொழுகைகளை ஜமாத்துடன் தொழுவாரோ அவர் சொர்க்கம் செல்வார் என்று சொன்னாங்க. 2 தொழுகைகள் முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமமா இருக்கும். யாருடைய உள்ளத்துல ஈமான் குடிகொள்ளலையோ அத்தகைய அந்த முனாஃபிக்குகளுக்கு, யார் உள்ளத்தால் ஈமான் கொள்ளாமல் நாவால் ஈமானை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்களோ அந்த முனாஃபிக்குகளுக்கு 2 நேர தொழுகை கடுமையாக இருக்கும். ஒன்று இஷாவுடைய தொழுகை,
ஜமாத்துடன் தொல்றது. இரண்டாவது சுபுஹுடைய தொழுகையை ஜமாத்துடன் தொல்றது. முஃமின்களுடைய அடையாளத்துல ஒன்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபுஹ் தொழுகையை ஜமாத்துடன் பள்ளியில நிறைவேற்றுவதுன்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல அன்பிற்குரியவர்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, எங்களுடைய காலத்துல யார் தெளிவான முனாஃபிக் என்று அறியப்பட்டானோ அவன்தான் பள்ளிக்கு வந்து ஜமாத் தொழுவதில் அலட்சியம் செய்வான்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒருவரை பள்ளியில இமாமாக நிக்க வச்சுட்டு யார் காரணம் இல்லாம தங்களுடைய வீடுகளில் தொழுதுக்கிறாங்களோ அவங்களுடைய வீட்டுடனே சேர்த்து எரித்து விட என் மனம் நாடுது, என் மனம் ஏங்குதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் இவங்க? யோசிச்சு பாருங்க. தொழுகை இல்லாம இல்லை, இவங்க இருந்த இடத்துல தொழுகை இருக்கு, தொழுகையை பேணுறது கிடையாது, தொழுகையை மஸ்ஜிதுகளை நிலைநிறுத்துறது கிடையாது. எப்படிப்பட்ட கடுமையான கட்டளையை ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. தொழுகை மட்டுமல்ல, தொழுகையுடைய நேரங்களை பாதுகாக்கிறது. எந்த இடத்துல தொழணுமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் தொழுகையுடைய நேரங்களை பாதுகாக்கலையோ, யார் தொழுகையுடைய நேரங்களை மறந்திருக்காங்களோ அந்த தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் சொன்னாங்க. இன்று சில மக்கள் ஒரு சில ஹதீஸ்களை தங்களுக்கு சாதகமாக அந்த ஹதீஸை வளைச்சுக்கிட்டு தங்களது மன இச்சைகளுக்கு ஏற்ப தொழுகையை மாற்றிக்கொண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் தூங்கிவிட்டால் அல்லது ஒருவர் மறதியில் தொழுகையை மறந்து விட்டால் அவர்களுக்கு எப்போது நினைவு வருகிறதோ அப்போது எழுந்து தொழுது கொள்ளட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது எப்போது சொல்லப்பட்ட ஹதீஸ்? ஒருவர் நிர்பந்தத்தில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில ஒருவர் அசதியில தூங்கிட்டா அல்லது ஏதாவது ஒரு நேரத்துல மறதியில பிரச்சனையின் காரணமாக ஏதாவது வேலையின் காரணமாக தன்னை அறியாமல மறந்துட்டாருன்னு சொன்னா அந்த நேரத்துல சொல்லப்பட்ட ஹதீஸை வாழ்க்கையினுடைய அமலாகவே மாற்றிக்கொண்டாங்க. அன்பிற்குரியவர்களே, இது முஃமின்களுடைய பண்பு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுடைய பண்பு என்று எதை சொல்றான் அப்படின்னா, கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், காஃபிர்களுடைய கெட்ட பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அந்த பண்பிலிருந்து தொழக்கூடிய முஃமின்கள் பாதுகாக்கப்படுவார்கள், தொழக்கூடிய முஃமின்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொல்லும்போது இரண்டு பண்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மஆரிஜுடைய அந்த வசனத்தில் குறிப்பிடுறான். இல்லல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், தொழுகையாளியை தவிர, அதாவது தம் தொழுகையின் மீது நிலைத்திருக்கின்றார்களே அவர்கள், யார் தங்களுடைய தொழுகைகளை நிரந்தரமாக பாதுகாத்து வராங்களோ அப்படின்னு ஆரம்பிச்சு முடிக்கும் போது அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், எவர்கள் தங்கள் தொழுகையை பேணி பாதுகாக்கின்றார்களோ அவர்கள், தங்களுடைய தொழுகையை இவர்கள் பாதுகாப்பார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்தில் இவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். உலாயிக ஃபீ ஜன்னாத்தி முக்ரமூன், அன்பிற்குரியவர்களை, இந்த தொழுகை என்பது மார்க்கத்தில் எவ்வளவு முக்கியமான கடமை. யார் இந்த தொழுகையை விட்டு அவங்களுக்கு இஸ்லாத்துல பங்கே கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அபு லுஅ்லு அல் மஜூசி அவங்க அந்த குற்றருவாளால் குத்தி விடுறான். அவங்களுடைய வயிற்றுல ஏற்பட்ட அந்த காயத்தினால ரத்தம் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடுது. அந்த காரணத்தினால அவங்க மயக்கம் விட்டுறாங்க. அந்த நேரத்துல கூட சஹாபாக்கள் தொழுகையினுடைய நேரம் வரும்போது அவங்களை எழுப்புறாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களை, தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மயக்கம் தெரியும் போது சொல்றாங்க, யார் தொழுகையை விட்டானோ அவனுக்கு இந்த இஸ்லாத்துல எந்த பங்கும் கிடையாதுன்னு சொல்லி அந்த நேரத்துல கூட தொழுகையை நிலைநிறுத்துறாங்க. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்ம இடையே எப்படிப்பட்ட சமூக கலாச்சாரம் மாறிடுச்சுன்னு சொன்னா, சில வழிகேடர்கள் இந்த மார்க்கத்தை மன இச்சைக்கேற்ப மாற்றிக்கொண்ட சில மக்கள், நாங்கள் முக்தி நிலையை அடைஞ்சிட்டோம், எங்களுக்கு தொழுகையே தேவையில்லைன்னு சொல்றாங்க. தங்களை பின்பற்றக்கூடியவர்களை தங்களுடைய மன இச்சைக்கேற்ப வழிகெடுத்து பார்க்குறாங்க. தாங்கள் சொல்லி தரக்கூடிய திக்ருகளை நீங்க செய்யுங்க, தியானங்களை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு தொழுகையே தேவையில்லைன்னு சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, இவர்கள் முஸ்லிம்களே இல்லை, இவர்கள் மஜூசிகள், இவர்கள் முஷ்ரிக்குகள். இந்த உம்மத்தை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தகர்த்தெறியக்கூடிய படு காஃபிர்கள். காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட அல்லாஹுடைய நினைவுல இருக்கக்கூடியவங்க யாராவது இருக்க முடியுமா? அல்லாஹுடைய அன்புலையும் அல்லாஹுடைய நெருக்கத்திலையும் திளைத்தவர்கள் யாருங்க இருக்க முடியும்? இந்த சமுதாயத்தில் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுக்கும் இமாம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹுடைய கட்டளை என்ன தெரியுமா? வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யக்கீன், உமக்கு யக்கீன் ஏற்படும் வரை, மரணம் ஏற்படும் வரை உமது இறைவனை வணங்கி கொண்டே இருப்பீராங்க சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றான். நம்பிக்கை வரும் வரை இந்த இடத்துல யக்கீன் என்பதற்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு உச்சக்கட்ட நம்பிக்கை வந்து விட்டது, தேவையில்லை என்று சொல்றாங்க. அப்போது என்ன அர்த்தம் என்று தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மௌத்து வரைக்கும் நம்பிக்கை வரவில்லை, எனவே தான் தொழுது கொண்டே இருந்தாங்க. ஹதீஸ்ல நம்ம பார்க்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரண படுக்கையில் இருக்கும்போது 2 சஹாபாக்களுடைய தாங்களால அவங்களுடைய கால்கள் பூமியில தேய்ச்சி கொண்டிருக்கும் நிலையில தொழுகை நிலைநிறுத்தப்படுது. அதை தொடர்ந்து வந்த சஹாபாக்கள் வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். அன்பிற்குரியவர்களை, யார் இந்த உம்மத்துல தொழுகை தேவையில்லை என்று சொல்கிறார்களோ அல்லது தொழுகை சாதாரண மக்களுடைய வணக்க வழிபாடுதான், ஆன்மீகத்தில் கரை கண்டவர்கள், ஆன்மீக
வகுப்பில் சொல்லக்கூடிய முரீதுகளுக்காக, ஷேருகளுக்காக, ஷாலிஹீன்களுக்காக, தரிகாவாதிகளுக்காக இந்த தொழுகை தேவையில்லை என்று சொல்கிறார்களோ அவர்கள் முஸ்லிம்களே கிடையாது. அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். இரண்டாவது கூட்டம் தொழுகிறார்கள், ஆனால் அந்த தொழுகையை பேணுவது கிடையாது, அந்த தொழுகையை பாதுகாப்பது கிடையாது. இவர்களும் நஷ்டத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நபிமார்களை கூறுறான், நல்லோர்களை அல்லாஹ் குறிப்பிடுறான், பிறகு சொல்றான் அதற்கு பிறகு வந்தவர்கள் அந்த இறை தூதர்கள், அந்த நல்லோருக்கு பின்பு வந்தவர்கள், இவர்களை அல்லாஹ் சொல்லும் போது தொழுகை அவர்கள் வீணடித்தார்கள், தொழவில்லை, அல்லாஹ் சொல்லவில்லை. எப்படி சொல்றான்? தொழுகைகளின் வீணடித்து அலட்சியம் செய்தார்கள். நேரத்தை பால்படுத்துவது அல்லது முறையாக தொழுவது கிடையாது. அல்லாஹ் இவங்களை பத்தி தொழலன்னு சொல்லலை, ஆனா அவங்க தொழுகையை வீணடித்தார்கள் என்று சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, திருடனிலேயே மோசமான திருட்டு என்னன்னா தொழுகையிலே திருடுறது. எப்படி காக்கா குத்துறது போல, கோழி குத்துறது போல ருக்குல சுஜூதுகளை பேணாம தொழுறது. நிற்பாரு, நின்றதுதான் தெரியும் ருக்கு செஞ்சிருப்பார். ருக்குல ஒரு சில தஸ்பியை கூட செஞ்சிருக்க மாட்டார். எழுந்திருப்பார், எழுந்து நிதானமா நின்றிருக்கவே மாட்டார். ஒரு சில வினாடிகளில் 2 ரக்காத் 4 ரக்காத் தொழுகை கூட முடிச்சிருப்பார். இப்படி ஒருவர் தொழுத போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ திரும்ப செல், நீ தொழு, முன்னால் நீ தொழுதல் தொழுகையே கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒருவரை பார்க்குறாங்க, அவங்க தொழுகை அவசர அவசரமாக தொழுறாங்க. இன்று தொழக்கூடிய மக்கள், அது குர்ஆன் ஹதீஸை பற்றி பேசுகின்ற மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது வெளியில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மையான தொழுகையாளர்களோட தொழுகை நிலைமை இதுதான். ஒன்று நேரத்தை வீணடிப்பாங்க, ஜமாத்தை வீணடிப்பாங்க, அல்லது தொழுகையை வீணடிப்பாங்க. தொழுகைக்கு வந்த பிறகு கூட தொழுகையை பால்படுத்துவாங்க. தொழுகையில தக்பீர் கட்டும்போது அல்லாஹ்வின் நினைவிருப்பதே கிடையாது. ருக்குல சுஜூதுல குர்ஆன் ஓதும்போது அல்லாஹ்வுடைய நினைவு இருப்பதே கிடையாது. அவசர அவசரமா தொழுவாங்க. இப்படி தொழுத ஒரு மனிதரை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பள்ளியில பாக்குறாங்க. அவங்க தொழுது முடிச்சக்கு அப்புறம் சொன்னாங்க, மனிதனே, நீ இந்த நிலையில மரணிச்சிட்டேன்னு சொன்னா, உனக்கு இந்த நிலையில மரணம் வந்துடுச்சுன்னா முஹம்மதிற்கு அல்லாஹ் எந்த மார்க்கத்தை கொடுத்தானோ அந்த மார்க்கத்தில் உனது மரணம் வராது. சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை சொல்றாங்க! நீ குஃப்ர்ல மரணிச்சதாக ஆயிடும். தொழுகையை பால்படுத்துவதை அந்த தன்மையோடு கொண்டு சேர்க்கிறாங்க. அடுத்து 3வது வகை தொழுகையாளிகள் யார் தெரியுமா? யார் தொழுகையினுடைய நேரங்களை பாதுகாக்கிறாங்களோ, அந்த தொழுகையினுடைய சட்டங்களை பாதுகாக்கிறாங்களோ, ஜமாத்தை பாதுகாக்கிறாங்களோ, தொழுகையினுடைய உள்ளட்சத்தை பாதுகாக்கிறாங்களோ, தொழுகையினுடைய முஸ்தபுகளை, தொழுகையினுடைய ஒழுக்கங்களை பாதுகாக்கிறாங்களோ, இவங்க தான் அல்லாஹ்விடத்துல வெற்றியாளர்கள். இவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியங்கள் என்ன தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, தொழுகைக்காக நேரத்தை எதிர்பார்த்திருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகைக்கான நேரத்தை எதிர்பார்த்திருக்கிறது, அல்லாஹுடைய பாதையில போர் புரிகிறது. முந்திய சஃப்புகள்ல நீங்க அமர்ந்து தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பது உடைய நன்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதற்காக போட்டி போட்டுக் கொள்வீங்க. என்ன நிலைமை ஏற்படும்? யார் அங்க அமர வேண்டும் என்பதற்காக நீங்க சீட்டு குலுக்கி போட வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. 7 மக்களை அல்லாஹ் அர்ஷினுடைய நிழல்ல அமர வைப்பான். அதுல ஒரு கூட்டம் யாரு தெரியுமா? எவருடைய உள்ளங்கள் பள்ளிவாசலோட தொடர்புல இருக்குமோ, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளிலேயே தங்களுடைய உள்ளங்கள் திளைத்து இருக்குமோ, அந்த கூட்டம் தான் அல்லாஹுடைய அர்ஷின் நிழல்ல இருப்பாங்க. நிழலே இல்லாத அந்த மறுமை நாள்ல சூரியன் 1 மைல் தூரம் நம்மளுடைய தலைக்கு அருகாமையில் இருக்கும்போது, எல்லோரும் வெயிலில் அந்த வெப்பத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் 7 நபர்களுக்கு அர்ஷின் நிழலை அமைத்து கொடுப்பான். 7 கூட்டத்தாருக்கு. அதுல ஒரு கூட்டத்தார் யாருன்னா, அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளிலேயே தன்னுடைய உள்ளத்தை திளைத்திருக்கக்கூடிய அந்த நல்லடியார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எப்படி போரில் அணிவகுத்திருக்கக்கூடிய முஜாஹிதுகளை பார்த்து சந்தோஷப்படுறானோ, சஃப்புகளில் அணிவகுத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழுகையாளியை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பள்ளிகளை செழிப்பாக்குகிறார்களோ அவர்களுக்கு ஈமானை கொண்டு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்பதாக. அன்பிற்குரியவர்களை, குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய, மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய நாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளிலே, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளில் மிக முக்கியமான கட்டளையான இந்த தொழுகையை நம்ம பாதுகாக்கணும். இதனுடைய நேரங்களை நம்ம பாதுகாக்கணும். இதுல நேரம் வருவதற்கு முன்னதாகவே நம்ம அதுல ஆயுத்தமாக இருக்கணும். அந்த தொழுகையில நாம் உள்ளச்சத்துடன் மன ஓர்மையுடன் அல்லாஹுடைய நினைவுடனே அந்த தொழுகையில நம்ம ஈடுபடணும். இதை கொண்டுதான் மற்ற வணக்கங்களை நம்ம சீர் செய்ய முடியும். இந்த தொழுகையை யார் பால்படுத்துறாங்களோ அவங்களுக்கு எல்லா வணக்கங்களையும் அவங்க பால்படுத்துவாங்க. யார் இந்த தொழுகையை வீணடிச்சாங்களோ அவங்க ஜக்காத்தை வீணடிப்பாங்க, அவங்க ஹஜ்ஜை வீணடிப்பாங்க, அவங்க நோன்பை வீணடிப்பாங்க. இவங்க அல்லாஹுடைய எல்லா சட்டங்களையும் பால்படுத்துவாங்க. யார் தொழுகையை பாதுகாத்தாங்களோ, யார் தொழுகையை சீர்வர செஞ்சாங்களோ அவங்க மார்க்கத்தின் எல்லா சட்டங்களையும் சீர்பெற செய்வாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தங்களுடைய கவர்னர்களுக்கு தபால் எழுதுறாங்க. தங்களுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு என்ன வாசகங்கள் எழுதுறாங்க தெரியுமா? என்னுடைய ஆளுநர்களே, என்னுடைய கவர்னர்களே, உங்களுடைய காரியங்கள்ல என்னிடத்துல மிக மிக முக்கியமான காரியம் தொழுகைதான். ஒரு ஹலீஃபா தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆளுநருக்கு எழுதுறாரு, நீங்க நிர்வகிக்க வேண்டிய, நீங்க கவனிச்சு பேண வேண்டிய காரியங்கள்ல எல்லாம் என்னிடத்துல மிக முக்கியமானது
இந்த தொழுகை. யார் இந்த தொழுகையை பாதுகாத்தாரோ அவர் முஸ்லிம்களுடைய எல்லா காரியங்களையும், ஷரியத்துடைய எல்லா சட்டங்களையும் பாதுகாப்பாரு. யார் இந்த தொழுகையை பால்படுத்தினாரோ அவர் மார்க்கத்தில் உள்ள எல்லா சட்டங்களையும் கட்டளைகளையும் பால்படுத்துவாரு. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம், எப்போது நாம இந்த சமுதாயம் தொழுகையை பாதுகாப்பாக ஒழுக்கமாக நிறைவேற்றுகிறதோ மார்க்கம் அந்த சமுதாயத்திலே நிறைவாக இருந்தது. எப்போது தொழுகை அலட்சியம் செஞ்சாங்களோ இவங்க, இதை தொடர்ந்து எல்லா சட்டங்களையும் எல்லா கட்டளைகளையும் எல்லா ஒழுக்கங்களையும் அலட்சியம் செஞ்சுட்டாங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த தொழுகையில அவன் விரும்பக்கூடிய முறையில நிறைவேற்றி அவனுடைய அன்பை அடைந்து அவனுடைய முழுமையான அடியார்கள் என்பதை நாம் வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்வானாக என்று கூறி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.